வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜூன் 11 புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. நேற்றைக்கு ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி டெல்டா மாவட்டங்களின் கடலோரம் வரைக்கும் வடக்கில் இருந்து தெற்காக, அதாவது திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால் என்று கடலோர மழை பொழிந்து இறுதியில் கோடியக்கரை மற்றும் இலங்கையில் நிறைவடைந்தது. இப்படி ஆங்காங்கேயும் மழை பொழிந்திருக்கிறது. உள்ளேயும் சிவகங்கை மாவட்டம், தேவக்கோட்டை மற்றும் பல இடங்களில் மழை. கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் ஒரு 3-4 மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதை மட்டும் பார்ப்போம். சென்னை சைதாப்பேட்டை 62 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது, 6 சென்டிமீட்டருக்கு மேலே. சென்னைக்கு சைதாப்பேட்டையில் 6ங்கிறது பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு தான் அந்த இடத்துல, தாழ்வான பகுதிகளுக்கெல்லாம். நெற்குன்றம் 59 மில்லிமீட்டர், 58. கொரட்டூர் 56 மில்லிமீட்டர். வளசரவாக்கம் 53 மில்லிமீட்டர். மேலும் பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் 45 மில்லிமீட்டர். மேலும் கொளத்தூர் 35 மில்லிமீட்டர். வடபழனி 30 மில்லிமீட்டர். அமைந்தகரை 25 மில்லிமீட்டர். அடையாறு 21 மில்லிமீட்டர். மேலும் ஈஞ்சம்பாக்கம் 18 மில்லிமீட்டர். பெருங்குடி 16 மில்லிமீட்டர். சென்னை சென்ட்ரல் 13 மில்லிமீட்டர். நுங்கம்பாக்கம் 13 மில்லிமீட்டர். மதுரவயல் 12 மில்லிமீட்டர். ஐஸ் ஹவுஸ் 12 மில்லிமீட்டர். கண்ணகி நகர் மற்றும் நீலாங்கரை, வேளச்சேரி எல்லாம் 10 மில்லிமீட்டர். ஒக்கியம், துறைப்பாக்கம் 10 மில்லிமீட்டர். இப்படி ராஜா, அண்ணாமலைபுரம், புழல் என்று பல இடங்களில் மழை தான் பெரிய பட்டியல் இருக்கிறது. அடுத்த மழைப்பொழிவு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம், கோபிச்செட்டிப்பாளையம் 37 மில்லிமீட்டர். மேலும் கவுண்டப்பாடி 34 மில்லிமீட்டர். எலந்தைக்குட்டை மேடு 31 மில்லிமீட்டர். ஈரோடு 30 மில்லிமீட்டர். நம்பியூர் 24 மில்லிமீட்டர். பெருந்துறை 16 மில்லிமீட்டர். மொடக்குறிச்சி 14 மில்லிமீட்டர் என்று மழை. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடவனூர் 52 மில்லிமீட்டர். மேலும் திருப்பால பந்தல் 47 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக மணிமுத்தாறு பிடபிள்யூடி, அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு மணிமுத்தாறு அணை இருக்கிறது, அதில் 45 மில்லிமீட்டர். மேலும் மாதம்பூண்டி 41 மில்லிமீட்டர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு அரியலூர் இருக்கிறது, அதில் 40 மில்லிமீட்டர். மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கேசிஎஸ் மில் அரியலூர் 36 மில்லிமீட்டர். இப்படி நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்குதுங்க. பெரிய பட்டியல் இருக்குது கள்ளக்குறிச்சி மாவட்ட பட்டியலே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் 30 மில்லிமீட்டரும், மானாமதுரை 22 மில்லிமீட்டரும், காரைக்குடி 14 மில்லிமீட்டர். மேலும் காளையார் கோவில் பிடபிள்யூடி 10 மில்லிமீட்டர். தென்காசி அடவி நாயனார் கோவில் அணை 30 மில்லிமீட்டர். குண்டார் அணை 12 மில்லிமீட்டர். இப்படி நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. கிடைக்கப்பட்ட மாவட்டங்கள் மட்டும் அறிவித்திருக்கிறேன். துல்லியமாக அதிகாரப்பூர்வமாக கிடைத்த பிறகு பிற மாவட்டங்களை அறிவிக்கிறேன். இன்றைய வானிலையை பார்ப்போம். இன்றைய வானிலையை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அந்த அதிகாலை நேரத்தில் தூறல் காணப்படுகிறது, கடும் மேகமூட்டம் காணப்படுகிறது. பிற மாவட்டங்களிலேயும் மேகமூட்டம் காணப்படுகிறது. இந்த மேகமூட்டம் நேற்று இரவு பெய்த மழை மேகங்கள் குளிர்விக்கப்பட்டு மழையாக மாறிய பிறகு குளிர்விக்க முடியாத மேகங்கள் நீடித்து கொண்டிருக்கு. இந்த மேகங்கள் இப்பொழுது கலைந்துடும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது கடலுக்குள் அப்படியே கலைந்து போயிடும். பிறகு தெளிவடைந்து விடும், மீண்டும் வெயில் வந்துவிடும். பிறகு மீண்டும் இன்றைக்கு மதியத்திலிருந்து மழை பொழிவை தொடக்கும். இன்றைக்கு மதியம் முதல்ல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் தொடங்கி உள் மாவட்டங்கள்லேயே ஆங்காங்கே தொடங்கினோம். மாலையே இன்றைக்கு பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை இருக்கு. இன்றைக்கு 11ஆம் தேதி புதன்கிழமை மாலையே மழை இருக்கிறது. குறிப்பாக இன்றைய மழைப்பொழிவு கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, அதே போல திருப்பத்தூர், வேலூர். இப்போ வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் கடந்த மே 21ஆம் தேதி தான் மழை பெஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த குடியாத்தத்தில் இன்றைக்கு வரைக்கும் மழை இல்லைன்னு ஒருத்தர் வேதனையாக கேட்டிருக்காரு. அவர்களுக்கும் சரி, இன்னும் பல இடங்களுக்கும் சரி, எல்லோருக்கும் சரி, அந்த மாவட்டத்தில் நிறைய இடங்களில் மழை பெய்திருக்கு. ஒரு இடத்துல பெய்யறதுக்கு செட்டிங் அந்த இடத்துல செட் ஆகலை. ஆக காற்று குவிதல்
காற்றை குளிர்வித்தல், நீராவி காற்று வருதல், இந்த இடத்தை எல்லாமே இந்த 2 காற்று 3 காற்று இணைவு நடைபெற்று கொண்டிருக்கு. ஆந்திர வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்கூடிய இருவேறு காற்று சுழற்சி நீடிக்கு, 2 இல்லை 1 இல்லை, நிலப்பகுதிகளில் ஒன்றும் கடலுக்கு கரைக்கு மேலே 2ம் நீடிக்கிறது. இது ஒடிசா வடக்கு ஆந்திர பகுதியில் ஒன்றும் மத்திய ஆந்திர பிரதேசத்தில் ஒன்றுமா நீடித்து கொண்டிருக்கு. தெற்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் மத்திய ஆந்திர பிரதேசத்தை ஒட்டி நீடித்து கொண்டிருக்கூடிய இந்த காற்று சுழற்சி அப்படியே மகாராஷ்டிராக்குள்ள தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா போய் மும்பை வர போய் அரபிக்கடலில் இறங்க போகுது. வடக்கு ஆந்திர பிரதேசத்தில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒடிசாவை ஒட்டி நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி அதே இடத்துல நீடிக்கும். அது இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு மேல் தீவிரமடையும். ஆக இருவேறு காற்று சுழற்சிகள் காற்றை வழிநடத்தும் அமைப்பு பல்வேறு விதமாக இருக்கு. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மாதிரியா இருக்கு. இப்போ கர்நாடக எல்லையோரத்தில் மழை எப்படி கொடுக்குது? அது பார்த்தீங்கன்னா வடமேற்கிலிருந்து வெப்ப நீராவி மைசூர்ல இருந்து வரக்கூடிய குளிர் நீராவி குளிர்விக்கிறது. சரி, குளிர்வித்து தீர்ந்து போச்சுன்னா, குளிர்விக்கும் காற்று இடைமறித்து அங்கே தீர்ந்து போச்சுன்னா அடுத்தது தெற்கே வராது. கிருஷ்ணகிரி தருமபுரியை தாண்டி கரூருக்கோ நாமக்கல் தெற்கு பகுதிக்கோ வராது. இருக்கும் நீராவி தீர்ந்து போய்விட்டால் வராது. இடைமறித்து கொண்டே இருந்தால் அதே இடத்தில் பெய்து கொண்டே இருக்கும். சரி, கொஞ்சம் வேகம் கூடுதலாக இருந்தால் கடலோரம் வரும். கடலோரத்தில் எதிர்த்தால் அது குறிப்பிட்ட இடத்துல தேக்கம் அடையும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல பெய்யும், அடுத்த இடத்துக்கு வரும்போது தீர்ந்து போய்விடும் நீராவி. இப்படித்தான். அது நேரத்தில் மேற்கு காற்றோட வேகம் கூடினால் உள் மாவட்டங்களுக்கு கொடுக்க வேண்டிய மழை எல்லாமே கடலோரத்துக்கு தள்ளும். கடலோரத்துக்கு தள்ளும் பொழுது கிழக்கு காற்று எதிர்த்தால் கடலோரத்திலேயே நீண்ட நேரம் நீடித்து பெய்யும். இதெல்லாம் 3 காற்றோட வேகம், 3 காற்றில் இருக்கக்கூடிய குளிர்ச்சித்தன்மை, நீராவி, இவையெல்லாம் பொறுத்து தான் மழை பொழிபட இடம் அமையும். ஆனால் நாம் இந்த இடத்துல இந்த தேதியில் இவ்வளவு மழை என்று சரியாக சொல்ல முடியாது. தமிழ்நாட்டிற்கு பெய்வது தென்மேற்கு பருவமழையாக இருந்தாலும் தென்மேற்கு பருவமழை தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கு தான் அமையும். தமிழ்நாட்டுக்கு பெய்வது வெப்பச்சலன மழை, காற்று சுழற்சி மழை. இதுதான் சிஸ்டம். ஏதும் இந்த நேரத்தில் தமிழ்நாடு ஊடாக பயணிக்காது. வடகிழக்கு பருவமழை காலத்தில் தான் சிஸ்டம் தமிழ்நாடு ஊடாக பயணிக்கும். எங்கேயோ இருக்கக்கூடிய சிஸ்டம் காற்றை இணைக்கும் பொழுது, காற்றை தன் பக்கம் ஈர்க்கும் பொழுது, 2 காற்று இணைவு வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியும் மேற்கிலிருந்து வரக்கூடிய அதாவது நீராவி, அதாவது கடல் நீராவி தான் மரங்களால் குளிர்விக்கப்பட்டு மழையாக பொழிந்த பிறகு கிழக்கு நோக்கி வருது. அளவான காற்று மரங்களால் குளிர்விக்காத நீராவி பாலக்காட்டு கணவாய் மைசூர் பகுதி இங்கிருந்து உள்ளே குளிர்விக்கிறது. இவையெல்லாம் செட் ஆவதை பொறுத்து தான் மழை பொழிவோட இடம் மாறி மாறி அமையும். அதன் அடிப்படையில் இன்றைக்கு எதிர்பார்க்கக்கூடிய செட்டிங் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தொடங்கி சென்னை வரைக்கும் ஆந்திர கர்நாடக எல்லையோரம். பிறகு அந்த மழை பொழிவே தெற்கே வந்துடும். கிருஷ்ணகிரியிலிருந்து திருவள்ளூர் வரைக்கும் கொடுக்கக்கூடிய மழை பிறகு எங்கே வரும்? சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், தருமபுரி. அப்புறம் இன்னும் தள்ளும்பொழுது எங்கே வரும்? மேற்கு காற்று தள்ளினால் கிழக்கே வந்துடும். மேற்கு காற்றோட வேகம் குறைவாக இருந்தால் தென்மேற்கு பருவமழை இன்றைக்கு தொடங்குகிறது. நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை, பிறகு உள்ளே சாரல் மழை. அப்புறம் வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி குளிர்விக்கப்பட்டு நாமக்கல், சேலம், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் கடலூர் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூரில் காற்று பகுதிக்கு குறைவாக இருக்கும். வடக்கும் தெற்கும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய மழை மேற்கு காற்று வர, வடமேற்கு காற்று வெப்ப நீராவி வர, இரண்டும் சந்திக்கும் இடம் வட கடலோரம், வட உள் மாவட்டங்கள், டெல்டா மற்றும் கடல் பகுதிகளில், கடலை ஒட்டிய பகுதி தான் நல்ல மழை தெரியுது. மேற்கு மாவட்டங்களுக்கும் உண்டு. நாளை இன்றிலிருந்து படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து சாரல் மழையாக மேற்கு மாவட்டங்களுக்கு வரும். அது 16, 17ஆம் தேதி வரைக்கும் சாரல் மழை பொழிவு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும். ஆகவே தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் பாலக்காட்டு கணவாய் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், திண்டுக்கல் போன்ற மேற்கு தொடர்ச்சி கணவாய் காற்று பகுதிகள், பல்வேறு மேற்கு மாவட்டங்களில் போதிய மழை இல்லையே என்ற கவலை வேண்டாம். மேற்கிலிருந்து வரக்கூடிய தென்மேற்கு பருவ காற்று இன்றிலிருந்து படிப்படியாக தொடக்கம் இன்றைக்கு தான், நேற்றைக்கே தொடங்கி இருக்கு, இன்றைக்கு தான் கொஞ்சம் கூடுதலாக தொடங்கும். இதில் நல்ல ஒரு உச்சபட்ச ஒரு தீவிரம்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 13, 14, 15, 16 தேதிகளில் நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும். அது மத்திய மாவட்டங்கள் வரைக்கும் சாரல் வரும், வங்கக்கடலோரம் வரைக்கும் தூறல் வரும்.
ஆனால் அதற்கு முன் வெப்பச்சலன இடிமழை பொழிவு பெரும்பாலான மாவட்டங்களில் இன்றைக்கு 11ஆம் தேதி, நாளை 12ஆம் தேதி கொடுக்கும். 13ஆம் தேதி வாய்ப்பு இருக்கு. டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்ல, அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்பகுதி மற்றும் மதுரை, திண்டுக்கல் மாவட்டம், நத்தம் சுற்றுவட்டார பகுதி, திருச்சி மாவட்ட பகுதி, அரியலூர், பெரம்பலூர் போன்ற மாவட்ட பகுதிகளுக்கும் மழை உண்டு. நேற்றைக்கு கடலோரம் தள்ளி டெல்டாவின் மன்னார்குடி கொடுக்காமல் நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி உள்ளிட்ட கடலோர பகுதிகளுக்கு கொடுத்தது. ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும், காற்றோட வேகம் எங்கிருந்து வருகிறதோ அந்த வேகத்தை பொறுத்து கூடுதலாக இருக்கும் பட்சத்தில் அது கூடுதலாக வேகமாக இருக்கக்கூடிய மேற்கு காற்று கூடுதலாக இருந்தால் கிழக்கே தள்ளும், வடக்கு காற்று கூடுதலாக இருந்தால் தெற்கே தள்ளும், கிழக்கு காற்று கூடுதலாக இருந்தால் மேற்கே தள்ளும், இரண்டும் சமமாக இருந்தால் உள்ளே குவிக்கும். மத்தியில் இப்படித்தான் அமையும். ஆகவே அன்றைக்கு செட்டிங் மாறிக்கொண்டே இருக்கும். இன்றைக்கும் மழை உண்டு. வரக்கூடிய 16ஆம் தேதி வரை மழை இருக்கிறது. இன்றைக்கு தேதி 11, இன்னும் 5-6 நாட்களுக்கு மழை இருக்கிறது. 3 நாட்களுக்கு கடலோரம், வடகடலோரம், வடவுள் மாவட்டங்கள், டெல்டா என்று மழை இருக்கிறது. பிறகு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு தீவிரமாகும். இன்றைக்கும் நாளைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் உண்டு. தீவிரம் என்பது 13, 14, 15, 16 தேதிகளில் இருக்கும் என்பதையும் நினைவில் கொண்டு தயவு செய்து தொடங்கி 2 நாள் தான் ஆகுது, இன்னும் மழை இல்லையே என்ற ஏக்கம் வேண்டாம். அறுவடை விவசாயிகள் மழை பெய்யாது என்ற ஒரு நம்பிக்கையுடன் அறுவடையை, முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்யாமலோ அல்லது பல்வேறு படிகளை மழை நேரத்தில் வைத்துக் கொள்ள வேண்டாம். வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து மாலை இரவு மழைப்பொழிவு கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களிலே உண்டு. தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடைந்து கேரளா, கர்நாடகா, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், கணவாய் காற்று பகுதிகள் எல்லாம் மழை கொடுக்க இருக்கிறது என்பதையும் நிலையில் கொண்டு வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.